ஆக்சுவலா ஹாலிவுட்ல வந்து 3 படம் இருக்கு அக்யூஸ்ட். ஆமா நாங்க ஹாலிவுட் ரேஞ்ச்ல திங்க் பண்றோம். கௌதம் மேனன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி உதயா உங்க டைட்டிலான்னு கேட்டாரு. சார் ஆமா என்னோட டைட்டில் தான், அது கிடைக்குமான்னு கேட்டாரு. அதுதான் சிம்பு வச்சு அப்படி தான் கேட்டேன். இவர் பெரிய கில்லாடிங்க. இந்த கேரக்டர் வந்து அவர் ஸ்னைப்பர் அப்படி ஓடுற ட்ரெயின்ல அடிச்சிடுவாங்க. வணக்கம் வணக்கம் மிர்ச்சி. அண்ட் எப்படி இருக்கு இந்த ரிலீஸ் டைம்? எல்லாம் கலந்ததுதான். படத்துல வர மாதிரி ஒரு ட்ராஜடி, ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு கமர்ஷியல் பிளாக்கு, ஒரு ஹியூமர் சினிமால வந்தா சகஜம் தானே. சூப்பர். அண்ட் அக்யூஸ்ட் அப்படின்றது நான் வந்து அஜ்மல் ப்ரோடைய அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஷூட்டிங் ஸ்பாட்லயே பண்ணிட்டே இருக்குதுன்னு அவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்கீங்க, என்ன நடக்குது அதோடயே போட்டுட்டே இருந்தீங்கல்ல. அவ்வளவு என்ஜாய் பண்றதுக்கான ரீசன் என்ன இருந்துச்சு? காஸ்டியூம் அந்த படத்துல போய் பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு காஸ்டியூம் தான் இருக்கு. அதனால அதே போட்டல. அது வந்து அப்புறம் அது நம்ம டீம் வந்து வெளியில விட்ட பிறகுதான் நானே விட்டது. ரெண்டாவது ஐ எம் லவ்விங் திஸ் டீம் a lot பிகாஸ் அது ரொம்ப எல்லா டீம் கூட இப்படி வந்து நம்ம கொஞ்சம் பழக முடியாது. ஸோ இப்போ உதயானனா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், ஜான்விகா இருக்கட்டும், என்னோட பேர் சாயந்திகா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு 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 ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. ஆமா, ஸோ we were all so relaxed because we had a very good producers. அவர் வந்து எங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் உருவாயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். அந்த அக்யூஸ்ட்ன்ற டைட்டில் இருக்குல்ல சார், அது யாருமே இது வரைக்கும் வைக்கலையா? அது எப்படி அது ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த கதை சொல்லுங்க. இந்த டைட்டில் நாங்க யோசிக்கலையே. இந்த டைட்டில் எப்படி எங்களுக்கு மிஸ் ஆச்சுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கிட்ட. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடைமுறையான ஒரு டைலாக் தானே. ஏய் நீ சரியான அக்யூஸ்டா. சோ இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து எனக்கு கதை சொல்றதுக்கு முன்னாடி டைட்டில் தான் சொன்னாரு. டைட்டில் கேட்டோம் நான் இம்ப்ரெஸ்ட். அப்புறம் சொன்னார் டைரக்டர் அவரே வந்து இல்ல சார் நீங்க வந்து அக்யூஸ்ட் வந்து அப்புறம் அக்யூஸ்ட் உதயா, அக்யூஸ்ட் அஜ்மல், அக்யூஸ்ட் ஜான்விகா, அக்யூஸ்ட் பிரபு சீனிவாஸ் இப்படி சொல்லுவாங்களோ அப்படின்னு. சார் இந்த டைட்டில் தான் சார் செம்ம டைட்டில், சூட்டபிள் டைட்டில், கதைக்கு ஏத்த டைட்டில், அதுதான் மெயின். ஆக்சுவலா ஹாலிவுட்ல வந்து 3 படம் இருக்கு அக்யூஸ்ட். ஆமா நாங்க ஹாலிவுட் ரேஞ்ச்ல திங்க் பண்றோம். அதனால இங்க யாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா யாருமே யோசிக்கலையா அந்த டைட்டில். சொல்றாங்க கவுன்சில்ல ப்ரொடியூசர் கவுன்சில்ல செம்ம டைட்டில் எப்படி சார் பிடிச்சீங்க, இந்த டைட்டிலுக்கே ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க சார், அது மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் இதோட பேஸ் லைன் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒரு அக்யூஸ்டோட ஒரு லைஃப்னு வெச்சுக்கோங்க. அக்யூஸ்ட்னா திடீர்னு நிறைய பேர் மைண்ட்ல வந்து குற்றவாளினா வருது. அப்படி இல்ல, குற்றம் சாட்டப்பட்ட அதுவும் அக்யூஸ்ட் தான். அக்யூஸ்ட் தான், அதான் அக்யூஸ்ட். ஐ திங்க் இது வந்து பிரேக் பண்ணி விடுன்னு நினைக்கிறேன். நான் இது தெரியாம போயிருச்சு அப்படின்னு. அண்ட் அஜ்மல் ப்ரோ ஒரு காப்பா இருக்கிறது இருக்குல்ல, எப்படியாவது அந்த ட்ரெஸ் நம்ம போட்டு பாத்துறணும் அப்படின்றது, அது எப்படி இருக்குது? ஜாலியா நான் வந்து மலையாளத்திலயும் சரி தமிழ்லயும் என்னோட 3வது காப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது அந்த ரேஞ்சில பண்ணிருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப சாதாரணமா இறங்கி வேலை செய்யறதான் பிடிக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கான்ஸ்டபிள். ஆமா, அதுவும் இந்த ஃபீல்ட் ட்ரிப் எல்லாம் போனோம். அவர் வந்து இந்த ஆர்டர்லியா இந்த கமிஷன் ஆபீஸ்ல இருக்கிற அவரோட வீட்டுல வேலை செய்வேன். அவங்களுக்கு தேங்காய் வீட்டு சாதனம் வாங்கி வர ஒருத்தர், அவங்களோட பசங்களை பார்க்க ஒருத்தர், திடீர்னு அவனுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்குது ஃபீல்ட் ட்ரிப் போறதுக்கு. எப்படி இருக்கும் அது? அது 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 அதுவும் ஒரு அப்பாவியான ஒருத்தன் போய் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டோம் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வர ஒரு கேரக்டர் என்னோடது. இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கு, பாக்குற ஆடியன்ஸுக்கே ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஜான்வி ஐ திங்க் இது டெபியூ படம். எல்லாத்துக்குமே வந்து டெபியூ ஒரு மாதிரி ட்ரீமா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்போம் நிறைய. நம்ம தமிழ்ல எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு அமைஞ்சிடணும், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. So manifest பண்ணதுல எத்தனை percentage வந்து இந்த ரோல் மேட்ச் ஆச்சு? So I never thought I would get this movie such early in my life. And this character is like completely different from how I am in real life. So it's a very outspoken and very like a homely girl. I'm a homely girl, okay? Okay. Disclaimer. So it's like a girl who wears like saris, langadawni, nighty, and it's full of de-glamour. I've done this movie without makeup. So it's a completely different character, and playing this role, like it was so much fun. And even the language was a little bit of added difficulty in the start, but the team was like family to me, and they helped me so much. And all the dialogues and all, I would do it without prompting. So I had a really good time. Yeah. சூப்பர். சரி, அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் வொர்க் இல்ல, அவங்க ஆக்சுவலி வந்து டெடிகேட் பண்ணி டயலாக் எல்லாம் வந்து ஃபுல்லா படிச்சாங்க.
சூப்பர் விஷயம். No நிறைய பேர் prompting. பண்ண மாட்டாங்க. இங்க தமிழ்லயே வந்து நிறைய பேர் ப்ராம்ப்ட் போயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் தெரியாம அது பண்றது ஓகே. ஆனா ப்ராம்ப்டிங் பண்றதும் ஒரு டேலண்ட். அதுவும் Yeah, கஷ்டம். correct-ஆ. ஆமா. அது ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அது அவன் பயங்கர சொல்ற talent. மாதிரியே அதை சொல்லாம நம்ம சொல்ற மாதிரி அதை சொல்லணும். Exactly. அதுதான் நடிப்பு. Prompting is very difficult. ஆமா, சில பேர் ஆக்சுவலா அதுக்கு ப்ராம்ப்ட் பண்றதுக்கு நான் நேர்லயே பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. But when you don't know the language, prompting is very easy. When you know the language, it's very difficult. Yes. கரெக்ட். Yeah. ட்ரூ. அண்ட் சார் உங்க இது நிறைய பேருக்கு தெரியாது சார். இந்த டைட்டில்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் எடுக்கிறது. இந்த கலகலப்புன்ற டைட்டில் ரொம்ப இதாயிருக்கு. என்கிட்ட இருந்து எடுத்தது விண்ணை தாண்டி விண்ணை வருவாயா? தாண்டி வருவாயா சார்? எப்படி அதுவும் உங்ககிட்ட Yeah, இருந்து. this my title. Yes. அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது சார். ஆமா. அது அந்த டைட்டில் ஏன் சார் அப்ப விட்டீங்க? விண்ணை இல்ல தாண்டி சார், அந்த படம் வந்து விண்ணை தாண்டி வருவாயான்னு ஒரு லவ் ஃபிலிம், டோட்டல் லவ் ஃபிலிம். அந்த படம் வந்து பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ், இதுல அவதாரம் எடுத்த ப்ரொடியூசர் நாசர் வச்சு ப்ரொடியூசர். அவர் ஏதோ 1 month 2 month அந்த ரிலீஸ் கேப் பண்ணதுனால விண்ணை தாண்டி வருவாயா கொஸ்டின் மார்க்கா இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா ஒரு படம் வருமா வெளியில அப்படின்னு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதனால அந்த டைட்டில் வந்து வேண்டாம், உன்னை கண் தேடுதுன்னு மாத்திடலாம்னு சொன்னாரு. சார் சூப்பர் டைட்டில் சார் அப்படின்னா, அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. உன்னை கண் தேடுது. உன்னை கண் இஸ் நாட் வென்ட் வெல். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கௌதம் மேனன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, உதயா உங்க டைட்டிலான்னு கேட்டார். சார் ஆமா என்னோட டைட்டில் தான், அது கிடைக்குமான்னு கேட்டார். அதுதான் சிம்பு வச்ச உன்னை தாண்டி வருவாயா. வாவ், சூப்பர் சார். நீங்க அதுக்கப்புறம் என்ஓசி கொடுத்தாச்சு. ஏன்னா நான் ப்ரொடியூசர் இல்ல, வேற ஒரு ப்ரொடியூசர். ஓகே. பட் ஆமா, அதே மாதிரி கலகலப்பு வந்து எங்க ஃபாதர் ப்ரொடியூசர். ஆமா, அது சுந்தர் சிக்கு அப்பா கொடுத்தது. வாவ். ஆமா, கலகலப்பு வந்து ஃபர்ஸ்ட் கலகலப்பு நான் தான். நானும் நெப்போலியன் சாரும். எஸ் எஸ் எனக்கு தெரியும் சார். ஆமா, இந்த மாதிரி டைட்டில் தான் எனக்கு கூட கொடுத்துருங்க. அடுத்த படம் ஹிட் ஆமா. ஆகும். இல்ல, அது மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. என்னோட ஃபிலிம்ஸ் டைட்டில் நிறைய இருக்கு. ஆசாமி அது என்னோட டைட்டில். வெளில சொல்லாதீங்க. யாராவது எடுத்து நிறைய டைட்டில் எடுத்துட்டாங்க. இல்ல அது எடுத்துட்டாங்க. எடுத்தாங்க தான் எடுத்தாங்க சொல்றேன். சொல்லுங்க சார். வேற என்ன எடுத்தா இருக்கு? சொல்ற கோட்ஸே ஓ அப்படியா? கோட்ஸே மறுபடியும் மண்ணில் ஆ. அப்படின்னு ஒரு பாய்ஸ் டைம்ல அது வந்துச்சு. சோ அதெல்லாம் சார் டைட்டிலுக்கே உங்ககிட்ட உட்கார்ந்து நிறைய இருக்கணும் போல இருக்கு சார். நான் இந்த சிம்பு சொன்னேன், பிரதர் உங்க டைட்டில் பிரதர் என்ன கொடுத்துட்டீங்க பிரதர், தேங்க்ஸ் பிரதர். சிம்பு இந்த படம் ஹிட் ஆச்சுல, ஓகே சூப்பர். நிறைய பாத்துருக்கேன் உங்க ஃபேமிலி கிட்ட. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர் வந்து எல்லார்கிட்டயுமே அது இருக்கு. எல்லாருமே உங்ககிட்டயே அந்த ஃப்ரெண்ட்லியான அந்த பாண்டிங் வச்சே இருக்காங்களே சார். சார் நம்ம வந்து காசு பணம் சம்பாதிக்கல, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் சம்பாதிச்சோம். சார் இண்டஸ்ட்ரியில இப்படி சொல்றது ரொம்ப ரேர் சார். Yeah. நிறைய பேர் I சொல்ல don't மாட்டாங்க. earn money and only friends. நல்ல விஷயம் சார் அது. அண்ட் எனக்காவது டிஸ்கஷன்ல நம்மளும் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இருக்கா சார்? இதை ஒளிச்சு வச்சிருக்கீங்க அவளுக்குள்ள? நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் ஒன் ஆஃப் மை ஃபிலிம் இஸ் பிக் டைரக்ஷன். சூப்பர் சார். சார் இப்போ மறுபடியும் சொல்லலாம் சார். தப்பு இல்லை சார். 2026 மே டைரக்ஷன். சூப்பர் சார். அஜ்மல் ப்ரோ, நிறைய மீம்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால பாப்பீங்களா? நிறைய நிறைய. பாப்பீங்களா? இந்த கோட் வந்தப்போ ஒரு மீம் ஒன்று பாப்புலரா இருந்துச்சு, பாத்தீங்களா? ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கு, அஜ்மல் ப்ரோ மட்டும் கன் வச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்றது. அது பாத்தீங்களா? அது ஆமா ஆமா. அது அந்த சக்சஸ் படி எல்லாம் பேசுவீங்களா விபி கிட்ட உங்க கேங்ல எல்லாம் வந்து? என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அதுக்கு? ஆக்சுவலா அந்த படத்துல அந்த மாதிரி ஷார்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சோ நான் ஒண்ணுமே சொல்ல. ஓகே ஃபைன், அவருக்கு எனக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, கால் வைக்கிறாங்க, கையை வைக்கிறாங்க, கன் வைக்கிறாங்க. விஜய் சார் படத்துலயே அப்படி ஒரு பில்டப் எனக்கு கிடைக்கும் போது நான் போய் இதை சொதப்பிடுவீங்களா? சோ ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் இந்த ஸ்னைப்பர், ஆமா, அது எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. இவர் பெரிய கில்லாடிங்க. இந்த கேரக்டர் வந்து அவர் ஸ்னைப்பர் அப்படி ஓடுற ட்ரெயின்ல அடிச்சிடுவாங்க. சோ என்னோட டேலண்ட் உங்களுக்கு தெரியாதுங்க. So, அது hidden talent-ஆ உள்ள வச்சிருக்காங்க. I mean this character is meant to be like that. அண்ட் நான் அஃப்கோர்ஸ் வந்து நீங்க உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் ஒரு கனெக்ட் எப்பவுமே இருக்கும். நான் வந்து கேவி சார்க்கோட பெரிய ஃபேன். நான் கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்பேன், ஏதாவது கேட்டுட்டே இருப்பேன், இது எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவரோட சேட் மட்டும் தான் எனக்கு இருக்கு, அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்ற ஒரு என்ன சொல்ல ஒரு வேக்கண்டான ஒரு இடம் ஒன்று வந்துச்சு. ஏதாவது ஒன்று நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பட் எனக்கே அப்படி இருக்கு. நான் வந்து ஒரு ஃபேன் தான், நான் நார்மலான ஒரு ஃபேன், எனக்கு அப்படி இருக்கு. பட் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருந்திருக்கு. இஸ் எ ஜெம் ஆக்சுவலா. அந்த இது எப்படி இருந்துச்சு அந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம்? இது டிராவல் பண்றதை விட ஐ ஜஸ்ட் லாஸ்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப்ங்கிறது தான் எனக்கு இருந்துச்சு. அதை விட கஷ்டம் என்ன இருந்ததுன்னா, ஐ கேனாட் கோ அண்ட் மீட் ஹிம் பிகாஸ் ஆல் வேர் ஐசோலேட்டட். எல்லாருமே அந்த கொரோனா டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே வீட்டு வெளில போக கூட முடியாம, நம்ம வந்து ஒரு டிக்கெட் போட்டு போக முடியாது, கார் எடுத்துட்டு போக முடியாது. ஃபுல் எல்லா இடத்துலயும் போலீஸ் செக்கிங் அது இது ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் என்ன வந்து அவர் ஒரு வாட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபார் another ஐ வாஸ் ஸ்டக் ஃபார் 2-3 months இதுக்கு இந்த கேட்ட பிறகு. ஸோ அது ஒரு காலம், அது கடந்து போச்சு. ஏன்னா வந்து ஒரு பீக்கா ஒரு ஆர்டிஸ்டா என்ன சொல்றது, உலகம் முழுசா சரி வச்சிருது அவர். பிகாஸ் அது வரைக்கும் தமிழ்ல மட்டும்தான், தமிழ் மலையாளம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் கோக்கப்புறம் வந்து ஈவன் நார்த் இந்தியன் டிரெக்டர்ஸ்
பிரகாஷா எல்லாம் என்ன கூப்பிட்டாங்க அந்த படத்தை வேற படத்துக்கு எல்லாம். ஸோ அவர் வந்து எனக்கு கொடுத்த ரீச் வேற ரீச் பிரதர். அண்ட் வசந்தன் வந்து ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே. பட் அது ஒரு நெகட்டிவ் சைடுக்கு மாறும்போது எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல. யாராவது நேர்ல பார்த்து இன்னமும் அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணிருக்காங்களா? வசந்தனே கூப்பிடுறது அஜ்மல்னு கூப்பிடாம சிறகுகள் லீடர் வசந்தன்ங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு வாட் டு சே அந்த டைம்ல ஒரு எங்க போனாலும் அந்த ரிச்சியர் அந்த ஒரு இது they just really love the character. Even I was playing a negative character, I got a lot of love for that character. அதான் இந்த மக்கள் வந்து வேற மாதிரிங்க. அவர் வந்து நம்ம ரிசீவ் பண்ற விதம் வந்து வேற மாதிரி. ஸோ அதனாலதான் ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு மறுபடியும் ஐ ஷுட் கிவ் தம் எ ட்ரீட், அப்படிதான் எனக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் நானும் நிறைய வெயிட் பண்ணி இப்போ தமிழ்ல உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள் நான் பண்ணலாம். ஒரு 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 நெட்ரிக் இப்போ கோட் குட்டி கேரக்டர் ஆனாலும் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு. அதுல இப்போ அக்யூஸ் நான் செலக்ட் பண்றதுக்கு ரீசன் என்ன, அதுல என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல நான் வேந்திரங்கிற கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். அது கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. படம் பார்த்த பிறகு நான் அவ்வளோ ஹாப்பி. உதயணன் கிட்டையும் பிரபு சார் கிட்டையும் நான் நிறைய தேங்க்ஸ் சொன்னேன். பிகாஸ் அந்த கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு டிசைன் இருந்தாதான் நம்மளால ஒரு ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய ஆஹான்னு பெர்ஃபார்ம் ரொம்ப சட்டலா தான் இந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த கேரக்டருக்கு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அவரோட ஒரு பெயின் ஒண்ணு இருக்கும் பிரதர். அந்த பெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு பெயின் அதுதான் நம்ம என்ன அட்ராக்ட் பண்ண ஒரு இடம். நிறைய இடத்துல கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, டெஃபினட்டா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நிறைய போட்டோஸ் நீங்க வந்து விஜய் சார் கூட போட்டிருக்கீங்கல்ல, மேபி அவர்கிட்ட இந்த டீப்பான கான்வர்சேஷன் என்னைக்காவது போயிருக்கா? ரொம்ப டீப்பான கான்வர்சேஷன் ஏதாவது? நான் I will try my level best to talk all these kind of things only. Why? Because first 4-5 days நான் வந்து I didn't even went near him, but he just made me comfortable, made him sit besides me, and we started talking. And I was more than about the film. நான் இந்த படம் பண்றதுக்கு மெயின் ரீசன் அவரு கூட கொஞ்சம் பழகலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். அந்த கேரக்டரை விட அப்புறம் வெங்கட் பிரபு சார் ரொம்ப பிடிக்கும். அவர் கூப்பிட்டாங்க, சரி நான் சொல்ல. ஸோ நான் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பண்ண ஹீரோ தான் பண்ணுவேன். அந்த டைம்ல தான் அது கூப்பிட்டதே. ஆனா அவர் கூட நான் உட்காந்து பேசும்போது என்னோட கன்சர்ன் என்ன, அவர் வந்து எலெக்ஷன் வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் a different thing. பாலிடிக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் திங். பட் டான்ட் ஸ்டாப் ஆக்டிங் சார், அதுதான் நான் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். சார் நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கும், டான்ட் ஸ்டாப் ஆக்டிங் சார், டான்ட் டெல் திஸ் இஸ் தி லாஸ்ட் மூவி. அதுதான் நான் எப்பவுமே அவர் கூட பேசியிருக்கேன். ஆனா அதையும் தாண்டி இப்போ அவர் வந்து ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார் இன் இந்தியா. ஸோ ஹீ வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் பீப்புள். அது தெரியுது. ஐ கேன் see that. ஸோ ஓகே ஃபைன், லெட் ஹிம் டூ இட். நான் சார் ஓகே ஃபைன், நீங்க வாங்க, நீங்க பண்ணுங்க, ஆனா சினிமா விட்டுறாங்க தயவு செஞ்சு. அதுதான் நான் அவர்கிட்ட இப்பவும் கேட்டிருக்கிற விஷயம். அப்போ அந்த மறுபடியும் அந்த ஓஜியோடைய வெர்ஷன் எதிர்பார்க்கலாமா? கோட் வெர்சஸ் ஓஜி பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். இல்ல அதை பத்தி விபி கேங்ல பேசினாங்க அப்படின்னு. அவர் வந்து எப்ப கேட்டாலும் ஆன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எப்பவும் அதுக்கு ரெடியா தான் இருப்பேன். ஆனா பிகாஸ் நம்மளுக்கே தெரியும் அந்த ஒரு அந்த ஒரு டெய்லண்ட் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அதை வச்சே நம்ம வந்து 10-15 ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஈஸியா அவர் இருந்தீங்கன்னா. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தம். ஒரு விஜய் சார் ஒரு நாட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெங்கட் சார் பண்ணுவாங்க. எதிர்பார்க்கலாம். எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கோம், எனக்காக என்ன. சூப்பர். அண்ட் அக்யூஸ்ட் வந்து August 1st ரிலீஸ் ஆகுது. சோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கான ஃபைனல் நோட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல படம் கண்டிப்பா வந்து நீங்க நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் ரிசீவ் பண்ற ஆளுங்க தான் தமிழ் மக்கள். நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இந்த படத்துல. இதெல்லாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இதுதான் ரிக்வெஸ்ட். சூப்பர். டெஃபினட்டா இந்த படம் வந்து உங்களை வந்து சிரிக்க வைக்கும், ஒரு மாதிரி யோசிக்க வைக்கும். குழந்தைங்களாம் கூட்டிட்டு வரணும் படத்துக்கு, ஃபேமிலியோட வரணும். கண்டிப்பா வந்தா உங்க என்டர்டைன்மெண்ட் பண்ற படம், எமோஷனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்றல. சூப்பர். சோ அக்யூஸ்ட்ன்றனால அது வந்து டோட்டலா கேங்ஸ்டர் படம் நினைச்சா ஃபேமிலி படம் அப்படின்னு கிளியர் பண்ணி வச்சிட்டாரு. Thank you sir and all the best. Thank you. And மறுபடியும் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். Thank you and all the best Ajmal bro. Thank you. All the best.